சீமாட்டி சமையல். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நங்கநல்லூர்ல இருக்க சீமாட்டி ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கோம். இப்ப இங்க என்ன நல்லா சமைக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். வாங்க பாத்துடலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? ஐயா செஃப் சொல்லுங்க. செஸ்வான் சிக்கன். செஸ்வான் சிக்கன். ஓகே, என்ன சமையல் எல்லாம் போட போறீங்க? செஸ்வான் சிக்கன்ல என்ன ஸ்பெஷல்? செஸ்வான் சிக்கன்ல உப்பு, செஸ்வான் சாஸ் வரும். எது சொன்னது எனக்கு புரியல. நீங்க சமைச்சு காட்டுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஆரம்பிச்சிடலாம். போடுங்க. தக்கிட்ட தக்கும் தக்கும். பத்திருச்சு பாருங்க, பத்திருச்சு. ஆலிவ் ஆயில். ரெஸ்டாரண்ட்னாலே முதல்ல ஆலிவ் ஆயில் போட்டுறணும். ரெடி. ஆலிவ் ஆயில் போட்டு சுத்தி ஆயில் போட்டு தான் சூடே பண்ணுமா? ஓகே. முதல்ல வெங்காயம், அடுத்து பூண்டு. முதல்ல வெங்காயம் போட்டாரு, பூண்டு போட்டாரு. கூட என்னெல்லாம் போடலாம்? வெங்காயம் போட்டுச்சு, பூண்டு போட்டுச்சு, செலரி போடணும். அதுல செலரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிருக்கேன்னா ஃப்ரை பண்ணிட்டா அப்புறம் உப்பு, அஜினமோட்டோ, பெப்பர், சில்லி பேஸ்ட். சில்லி பேஸ்ட் அப்புறம் சில்லி பேஸ்ட் போட்டு சமைச்சா நல்ல டேஸ்டா வரும். முதல்ல போக வர 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 இந்த மாதிரி அருமையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவும் வராது. கொஞ்ச நேரம் கழிச்சு மசாலா எல்லாம் போட்டாதான் வரும். செஸ்வான் சாஸ் இருக்கு. செஸ்வான் சாஸ், செஸ்வான் சாஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலாவே இருக்கு. செஸ்வான் சாஸ் அதுக்குன்னு தனியா இருக்கு. ஆஹா, உள்ள இருக்கிறதுல எரிஞ்சிருச்சா? இருக்குது. இப்ப செஸ்வான் சிக்கன் அதுல உள்ள போட்டாச்சு. இப்ப சிக்கன் உள்ள என்ன மசாலா எல்லாம் போட்டிருக்கீங்க? அதுல மேல முதல்லயே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி அது மசாலா ரெடி பண்ணிருக்கு. அதுல சில்லி பவுடர், உப்பு, சில்லி பவுடர், அஜினமோட்டோ, இஞ்சி பூண்டு சாப்பிங் நல்லா சாப்பிங் நல்லா சாப் பண்ணிட்டு போட்டுக்கணும். பச்சை மிளகா எல்லாம் ஃபுல்லா சாப்பிங் பண்ணி மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மசாலா போட்டு போட்டுக்கணும். மக்களே தெரிஞ்சுக்கங்க. இதுல போட்டா இவ்வளவு புகை வருது இல்ல? நல்லா வருமா? ஹீட்டிங்காக. அதுதான் ஆயில் போட்டது, மசாலா போட்டது போக வச்சு. இந்த புகைலாம் புகை வாசம் எல்லாம் வரும். நல்லா இந்த வாசனையும் வராது. வாசம் வராது. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்ப நான் இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரே மசாலா போட்டீங்க, ஏதோ ஆயில் போட்டீங்க. என்ன ஆயில் போட்டீங்க? ஆலிவ் ஆயில். திரும்ப ஆலிவ் ஆயில் போட்டுங்க. பெப்பர் எல்லாமே போட வேண்டிய மசாலா எல்லாம் போட்டாச்சுங்களா? ஓகே. கிறிஸ்பி ஆனியன். அது என்னது? இது கிறிஸ்பி ஆனியன். கிறிஸ்பி ஆனியன். கிறிஸ்பி ஆனியன் வெங்காயத்தால் தமிழ் எனக்கு ஒண்ணு தெரியலங்கய்யா. இதுக்குதான் நான் சொல்றது, இந்த சீமாட்டி கிச்சனுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா தான் இதை பத்தி தெளிவா தெரியும். நம்மளே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதனா ஒண்ணு ஏடா கூடமா பண்ணி அடுப்பு தீச்சு வச்சிருந்தா நம்ம சமையல் வராது. இந்த மாதிரியான ஸ்பெஷல் செஸ்வான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து சாப்பிட போயிடலாம். ஆஹா, பார்த்த உடனே நல்லா கலரா மனமா இருக்கு. அருமையா வாசனை வருது. இப்பயே எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. ஆனா மக்களுக்கு பரிமாறணும் அப்படின்றதுக்காக அதை அங்கேயே விட்டு வைக்கிறேன். மேல டாபிக்ஸ் பிரசன்டேஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா பார்த்து கத்துக்கணும். நிறைய பேர் இங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. பிரசன்டேஷனை பார்த்து கத்துக்குங்க. எப்படி இதை யாருக்கு சர்வ் பண்ணலாம் சொல்றீங்க? எந்த நாட்டு சிக்கன்? இதை நான் சமைச்சு கொடுத்தா ஏதாச்சும் ஒரு பொண்ணு எனக்கு மயக்கிடுமா? பண்ணல மயக்கிடலாம். ஐயா ஏகப்பட்ட பேரை மயக்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். மக்களே, இன்னைக்கான சமையல் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க இதே மாதிரி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே சமைக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஜப்பானுக்கு இங்க இருந்து பறந்து போயிடலாம். அப்படி இல்ல, இந்த சமைக்கிற கேப்ல ஏதாச்சும் இடப்பட்ட கேப்ல உங்களுக்கு ஏதாச்சும் திடீர்னு பசிச்சுது அப்படின்னு வச்சுக்கீங்களேன், உடனே பைக் எடுத்து ஆட்டோ எடுத்து எதை எடுத்து முறுக்குனாங்கனாலும் சர்ன்னு வந்துடலாம். நம்ம நங்கநல்லூர்ல சீமாட்டி ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா ஐயா அவர்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எப்படிப்பட்ட இதயங்கள் கலந்து சமைச்சு கொடுப்பாரு. ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை நான் நாளை சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா கீழே சமைச்சது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல சாப்பிட போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே கொஞ்சம் ஜெகஜோதி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி சாப்பிட்டு இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இந்த டேஸ்ட் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துல நான் அனுபவிக்க போற டேஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா
நங்கநல்லூர்ல இருக்க நம்ம சீமாட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த அனுபவத்தை எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு ரசிக்க போறேன். இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.